அவளும் நானும் பகுதி 2. நூலகத்தில் ஒரு எதிர்பாராத சந்திப்பு. ராஜ் அந்த இனிமையான மழைக்கால உரையாடலுக்கு பிறகு வைஷ்ணவியை மீண்டும் எப்போது சந்திப்போம் என்று ஆவலுடன் காத்திருந்தான். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வகுப்பில் அவள் வராத சில நாட்கள் அவனுக்கு நீண்டதாக தோன்றின. அவளை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவன் கல்லூரி முழுவதும் சுற்றி கொண்டிருந்தான். ஒரு மாலை பொழுதில் சலிப்பான கணித பாடப்புத்தகத்தில் மூழ்கியிருந்த ராஜ் கல்லூரி நூலகத்தின் அமைதியான தூசியடைந்த அடுக்கில் அமர்ந்திருந்தான். வழக்கமாக சத்தம் நிறைந்த இடங்களை விரும்பும் ராஜ் நூலகத்தின் அமைதியை ஒருபோதும் விரும்பியதில்லை. திடீரென்று அவன் சற்று முன்னால் இருந்த மேசையில் அவளது கருமையான கூந்தல் அவன் கண்ணில் பட்டது. அவள் அங்கு இருப்பாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளது கையில் அதே தீவிரமான வாசிப்பு புத்தகம். அவளது புருவங்கள் சற்றே சுருங்கி ஏதோ ஒரு சிக்கலான கருத்தில் ஆழ்ந்திருப்பதை உணர்த்தியது. அவனது இதயம் ஒரு துடிப்பு அதிகமாக துடித்தது. அவன் மெதுவாக அவளது மேசையை நோக்கி சென்றான். அவள் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்த அவன் மெதுவாக ஒரு நாற்காலியை இழுத்து அவளுக்கு எதிரே அமர்ந்தான். அவள் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தாள். அவனை கண்டதும் அவளது கண்கள் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் விரிந்தனர். ஒரு பரந்த புன்னகை அவளது முகத்தில் படர்ந்தது. ராஜ், நீ இங்கே இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என்று அவள் மெதுவாக சொன்னாள். நூலகத்தின் அமைதிக்கு மரியாதை செலுத்தி நானும் தான். அவன் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தான். நான் பொதுவாக நூலகத்துக்கு வரமாட்டேன், ஆனா இன்னைக்கு இந்த கணிதம் என்னை கொல்லுது. நீ என்ன படிக்கிற? அவள் தனது புத்தகத்தை காட்டினாள். அது நவீன இந்திய இலக்கியம் பற்றிய ஒரு புத்தகம். பொறியியலுக்கு பிறகு கொஞ்சம் ஆத்ம திருப்தி தேடுகிறேன் என்று அவள் கேலியாக சொன்னாள். அவர்கள் அடுத்த 2 மணி நேரம் தங்கள் படிப்புகளை பற்றி, கல்லூரியின் வாழ்க்கை மற்றும் அவர்களது கனவுகளை பற்றி பேசினார்கள். ராஜ் அவளது கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் நகைச்சுவை உணர்வால் கவரப்பட்டான். வைஷ்ணவி அவனது நேர்மையான லட்சியங்களையும் அவனது துறையில் ஆர்வமாக இருப்பதையும் விரும்பினால். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசும்போது நேரம் பறந்துவிட்டது. பேச்சு சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கும் போது நூலக கண்காணிப்பாளர் வந்து நூலகம் மூடும் நேரம் என்று அறிவித்தார். ராஜ் மற்றும் வைஷ்ணவி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இவ்வளவு நேரம் சீக்கிரமாக முடிந்து விட்டதை நம்ப முடியவில்லை அவர்களினால். நம்ம எங்கேயாவது போய் பேசலாமா? ராஜ் கேட்டான். அவனது குரலில் ஒரு தயக்கம். வைஷ்ணவி தலையசைத்தால். கண்டிப்பா, காஃபி சாப்பிட போகலாமா? அவர்கள் நூலகத்தை விட்டு வெளியேறினர். வெளியே மெதுவாக மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இம்முறை அவர்களின் இதயங்கள் ஒருவித அசாத்திய மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தனர். அந்த இரவு முழுவதும் அவர்கள் காஃபி குடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் ஒருவருக்கொருவர் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டும் இருந்தார்கள். நூலகத்தில் நடந்த இந்த எதிர்பாராத சந்திப்பு அவர்களின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது.